வணக்கம். 7 நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவா தீர்மானத்தை நிராகரித்த இலங்கை அரசாங்கம். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து விளக்கமளித்த அரசாங்கம். இலங்கையில் மறுசீரமைப்பை விரிவுபடுத்த உலக வங்கி பரிந்துரை. வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களுக்கு ஓர் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்டகால வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்காக நாட்டின் கட்டமைப்பு மறுசீரமைப்பை வேகப்படுத்துவது அவசியமாகும் என உலக வங்கி வலியுறுத்தியுள்ளது. அதன்படி அரசாங்கத்தால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள மறுசீரமைப்பு செயல்முறைக்கு புதிய உத்வேகம் அளிக்கப்பட வேண்டும் என்று உலக வங்கியின் இலங்கைக்கான சிரேஷ்ட தேசிய பொருளாதார நிபுணர் ரிச்சர்ட் வோக் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைய சுங்க நிர்வாகத்தை மேம்படுத்துதல், மேலதிக வரிகளை மறுசீரமைத்தல் மற்றும் முதலீட்டு சட்ட கட்டமைப்பை நவீனமயமாக்குதல் போன்ற மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் எதிர்கால வளர்ச்சியை உறுதிப்படுத்தவும் இந்த மறுசீரமைப்புகளை விரைவாக நடைமுறைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் உலக வங்கி எடுத்துரைத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பான தீர்மானம் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் நேற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் வாக்கெடுப்பு இல்லாமல் இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இலங்கையில் மனித உரிமைக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் திருத்தப்பட்ட ஐநா தீர்மானத்திற்கு 22 நாடுகள் இணை அனுசரணை வழங்கி கையெழுத்திட்டுள்ளன. குறித்த புதுப்பிக்கப்பட்ட வரைவு கடந்த அக்டோபர் 1 அன்று ஜெனீவாவில் முன்வைக்கப்பட்டது. தீர்மானத்திற்கான முக்கிய அனுசரணையாளர்களாக பிரித்தானியா, கனடா, மலாவி, மோண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா உள்ளிட்ட நாடுகள் காணப்படுகின்றன. இந்நிலையில் குறித்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதனை நிராகரிப்பதாகவும் இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வரும் செயற்பாடுகள் காரணமாக நாட்டில் மனித உரிமைகள் உறுதி செய்யப்பட்டு வருவதுடன் இனங்களுக்கு இடையேயான நல்லிணக்கமும் கட்டியெழுப்பப்பட்டு வருகின்றது. மிக குறுகிய காலத்திற்குள் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் குறித்து அரசாங்கம் தொடர்ச்சியான, உறுதியான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. எனவே உள்நாட்டு செயல்முறைகள் மூலம் தனது சொந்த மக்களின் உரிமைகளை முன்னேற்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. அத்துடன் இலங்கையில் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கு கடந்த 4 வருடங்களில் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்த போதிலும் அதனால் இலங்கை மக்களுக்கு எவ்வித நன்மையும் கிடைக்கவில்லை என்பது உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் தெளிவாகின்றது. இதன் அதிகாரத்தை நீடிப்பதால் இலங்கையில் உள்ள சமூகங்கள் பிளவுபடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அதேபோன்று ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் இலங்கை அரசாங்கம் குறித்த தீர்மானத்தை நிராகரிப்பதாக அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாத உரிமை சட்டம் ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் அந்த சட்டத்தின் கீழ் அவர்களது பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகள் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். சில முன்னாள் ஜனாதிபதிகள் தங்கள் பாதுகாப்பிற்காக பயன்படுத்திய வாகனங்களை தற்போது ஒப்படைத்துள்ளனர். எனினும் அது அந்த சட்டத்தில் உள்வாங்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதால் வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பிற விடயங்கள் தொடர்பாக ஏதேனும் கோரிக்கை விடுக்கப்பட்டால் அது குறித்து நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் இன்று கூறினார். இலங்கையில் இருந்து வெளிநாட்டுக்கு செல்ல தயாராக இருப்பவர்களுக்கு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களிடம் தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் பொதிகளை வழங்குமாறு யாராவது உதவி கோரினால் அது தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளீர்கள். குவைத் செல்ல எதிர்பார்த்திருந்த பயணி ஒருவர் எதிர்கொண்ட சம்பவத்தை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குவைத் செல்ல எதிர்பார்த்தவருக்கு அறிமுகமான ஒருவர் பொதியொன்றை வழங்கி அதனை குவைத்தில் உள்ள நண்பரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அதனை உதவியாக தம்புள்ள பிரதேசத்தில் ஆய்வுகூட ரசாயனத்தை சுவைத்த மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
தம்புள்ள ரத்மலகஹயல கனிஷ்ட வித்தியாலயத்தில் தரம் 7 கற்கும் 7 மாணவர்கள் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆய்வுக்கூடத்தில் கீழே சிதறி கிடந்த ரசாயன பொருள் ஒன்றை மாணவர்கள் சுவைத்து பார்த்துள்ளனர். இதனால் ஏற்பட்ட ஒவ்வாமையினால் மாணவர்கள் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களில் 2 மாணவிகளும் 5 மாணவர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மைய பாடசாலை விடுமுறை நாட்களில் குரங்குகள் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் நுழைந்து பொருட்களை வீசி எறிந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது கீழே கொட்டி கிடந்த சிகப்பு நிற தூள் போன்ற பொருளை மாணவர்கள் மிளகாய் தூள் என சுவைத்து பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் மாணவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் 7 நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள 7 நியூஸ் பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.